இன்னைக்கு நான் உதாரணத்திற்கு ஒரு நட்சத்திரம் சொல்றேன். பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவாலங்காடு போயிட்டு அந்த அம்பாளுக்கு பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அங்க அந்த காளி அவ தான் பிரதானம் திருவாலங்காட்டுல. அப்ப அந்த காளிய நீங்க அந்த பரணி நட்சத்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால சொன்னாங்க? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ராகு வந்து ரொம்ப பிரதானம். அதிதேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ராகுக்கு வந்து காளி தான், பத்ரகாளி தான். அப்ப அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போய் அந்த காளிய பார்த்தோம்னா, அங்க கண்டிப்பா ஒரு சில எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன் அங்க இருக்கும். அப்ப அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தனிப்பட்ட அன்றைய நாள்ல போயி அந்த காளிய பார்க்குறாங்க. ஒரு அ உங்களுக்கு அந்த அரளிப்பூல வந்து அந்த காளிக்கு ஒரு அர்ச்சனைய பண்றாங்க. இல்ல அபிஷேகத்த பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தோஷ நிவர்த்தி. தார தோஷம்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்துக்கான தோஷ நிவர்த்தி நிச்சயமா இருக்கும். இல்லாமல்லாம் இருக்காது. அப்போ இப்ப சதய நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கோங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து காளஹஸ்தியில போயி அந்த அம்பாளுக்கு இடுப்புல இருக்கக்கூடிய நாகத்தை பார்த்தால், அவர்களுக்கு ராகு அவ சர்ப்பதோஷமா இருந்தால், ராகு கேது தோஷ நிவர்த்தி ஆகும்னு. இப்படி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நட்சத்திரங்களுக்குன்னு தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு பலன் உண்டான்னு கேட்டீங்கன்னா, 100% கண்டிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ நம்பிக்கையோட போறோன்றது இருக்கு. அது எப்படி போய் செய்யணும்? என்னைக்கு போகணும்? அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம போகணும். ஆ இது எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அந்த நட்சத்திர தோஷம், அந்த தார தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகும்.